அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். 2024 கரண்ட் அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மாநிலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? முதல்ல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஆங்கிலேயர்கள் காலத்தில் 3ஆக பிரிக்கிறாங்க நிர்வாக காரணங்களுக்காக. எப்படின்னா மதராஸ் அப்படிங்கிற ஒரு மாநிலமும், மும்பை அப்படிங்கிற ஒரு மாநிலம், அடுத்தது கொல்கத்தா. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த 3ல் நம்ம மதராஸ் அப்படிங்கிறதுல கேரளா இருக்கும், கர்நாடகா இருக்கும், தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ப்ளஸ் ஒரிசா. ஓகேங்களா? இந்த மாநிலங்கள்லாம் அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வரப்போ 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலமாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி பிரிஞ்சது தான் கேரளா, ஆந்திரா, அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, இதெல்லாம் பிரிஞ்சு போகுது. 1956 நவம்பர் 1 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நவம்பர் 1 தான் நம்ம மாநில தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த மதராஸ் மாநிலம் அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் இருக்குது. ஸோ அந்த பேரை மாற்றணும், தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு பல்வேறு கோரிக்கை வருது. அதுக்காக சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தவர் பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிறார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் கொண்டு வரணும்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரும் மாற்றிடுறாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட்ஸை பார்த்துடலாம். ஓகேவா? தமிழ்நாட்டோட முதல்வர், தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தோட 12வது முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா? ஸோ அதாவது நபர்களை கணக்கு பண்ணும்போது 12வது முதல்வர். ஓகேங்களா? தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். தற்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதி யாருன்னா கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம். 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தலைமை நீதிபதியாக நமக்கு வராரு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சமீபத்தில் தான் நியமிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டின் தலைமை செயலர் யார்? எல் முருகானந்தம். தமிழ்நாட்டோட தலைமை செயலர் எல் முருகானந்தம், 50வது தலைமை செயலாளர். தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டங்கள் 38 இருக்குது. தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் எத்தனை இருக்குது? 38 இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டமன்றங்கள் அப்படிங்கிறது ஓரவை அப்படிங்கிறது செயல்படுறோம். கீழவை மேலவை அப்படிங்கிறத இல்லை. நம்மக்கிட்ட கீழவை மட்டும் செயல்பாட்டில் இருக்குது. அதாவது ஓரவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 234 இடங்கள் சட்டமன்றத்துக்கு இருக்குது. இப்போ நடந்தது 16வது சட்டமன்ற தேர்தல். அதில் தான் மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சு முதல்வராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா 39 இருக்குது. மக்களவையில் 39 சீட், அதை மக்களவைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை சேர்த்து தான் 40. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் மாநிலங்களவை இடம் அப்படின்னா 18 இருக்குது. ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை தேர்தல் அது. அடுத்தது தமிழ்நாட்டின் பரப்பளவு 1,30,060 கிலோமீட்டர், அதாவது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பரப்பளவு அப்படின்னா 10வது இடத்துல இருக்கோம். நம்ம பரப்பளவோட தரவரிசையில் 10வது இடத்துல நம்ம இருக்கோம். தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,21,47,030 பேர் 2011 கணக்கெடுப்பின்படி இப்போ கூடியிருக்கலாம். இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2025 அந்த கணக்கு முடியும். தமிழ்நாடு மக்கள் தொகை தரவரிசையில் 6வது இடத்துல இருக்கும். பரப்பளவில் 10வது இடத்துலையும் மக்கள் தொகையில் 6வது இடத்துலையும் இருக்கும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 550 பேர் கிலோமீட்டர் பர் ஸ்கொயருக்கு, சதுர கிலோமீட்டருக்கு நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? 550 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் அலுவல் மொழி அப்படின்னா தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் இருக்குது. ஓகேங்களா? மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் தரவரிசையில் நம்ம 11வது இடத்துல இருக்கோம். மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் தரவரிசையில் நம்ம 11வது இடத்துல இருக்கோம். 0.708 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2018 கணக்கின்படி. தமிழ்நாட்டோட பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1000 பேருக்கு 996 பேர் 2019 கணக்கெடுப்பின்படி. தமிழ்நாட்டின் படிப்பறிவு விகிதம் அப்படிங்கிறது 80.33% 2011 கணக்கெடுப்பின்படி. தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1969 ஜனவரி 14 அப்போதைய முதல்வர் அண்ணாதுரை அவர்களால். தமிழ்நாட்டோட இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tn.gov.in. ஓகேங்களா. தமிழ்நாட்டோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லோகோவில் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாநில பாடல் என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்நாட்டோட மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்நாட்டோட மாநில நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில பழம் பலா. தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆசிய பனை. தமிழ்நாட்டோட மாநில பூச்சி அப்படின்னா தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட தரவரிசை என்னென்னா 2வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 8.87% உள்நாட்டு உற்பத்தி. அதாவது இந்தியாவோட மொத்த உற்பத்தியில் 8.87% தமிழகம் பங்கு வகிக்குது. அண்டை மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் கேரளா இருக்குது, வடமேற்கு பகுதியில் கர்நாடகம் இருக்குது, வடக்கில் ஆந்திரா இருக்குது. ஓகேங்களா. தமிழகத்தின் கடற்கரை தரவரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. 906.9 கிலோமீட்டர் கடற்கரையோட நீளம். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் மழை அளவின் பெரும்பகுதி அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று தான். ஓகேங்களா. அக்டோபர் டிசம்பரில் வர இந்த மலைகள் தான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் முதன்மை ஆறு அப்படின்னா காவிரி. கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் இது உருவாகுது. தமிழ்நாட்டோட முதன்மை ஆறு காவிரி தான். சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு என்னென்னா 1916. அதாவது மதராஸ் அப்படிங்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்பட்டது 1969. அந்த மதராஸ் அப்படிங்கிறது தான் சென்னையோட பேராக இருந்துச்சு. ஸோ அதை சென்னைன்னு மாற்றினது 1996. உலகின் 2வது நீளமான கடற்கரை என்னென்னா மெரினா கடற்கரை. ஓகேங்களா. சென்னையில் 13 கிலோமீட்டர் இருக்குது. தொழிற்சாலை எண்ணிக்கையில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. தொழிற்சாலை எண்ணிக்கையில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. உதிரி பாகங்கள் தயாரிப்பில் தமிழ்நாட்டோட பங்கு 35% இருக்குது. உதிரி பாகங்கள் தயாரிப்பில் தமிழ்நாட்டோட பங்கு 35% இருக்குது. தமிழகம் கறிக்கோழி வளர்ப்பில் 2வது இடத்துல இருக்குது. கறிக்கோழி வளர்ப்பில் 2வது இடத்துல இருக்குது. பால் உற்பத்தியிலையும் தமிழகம் 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு என்ன அப்படின்னா நீலகிரி வரையாடு தான். தமிழ்நாட்டோட பெருநகர மாநகராட்சி சென்னை. பெருநகர மாநகராட்சி சென்னை. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.